வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ நாம் இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெபிட் நோட் கிரெடிட் நோட்டுடைய டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். டெபிட் நோட் கிரெடிட் நோட்னா என்ன, அதோடைய டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மீனிங் பார்த்துடலாம். ஓகேங்களா? மீனிங் வந்து டெபிட் நோட் கிரெடிட் நோட். டெபிட் நோட்னா என்ன? இஷ்யூட் பை த சப்ளையர் டு த ரெசிபியன்ட் டு இன்க்ரீஸ் வேல்யூ ஆஃப் சப்ளை. ஓகேங்களா? அடுத்து கிரெடிட் நோட் இஷ்யூட் பை த சப்ளையர் டு த ரெசிபியன்ட் டு டிக்ரீஸ் வேல்யூ ஆஃப் தி சப்ளை. ஓகேங்களா? சப்ளைனா யார்? செல்லர். ஓகேங்களா? ரெசிபியன்ட்னா யார்? பையர். ஓகேங்களா? சப்ளையர் வந்து ரெசிபியண்டோடைய இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் சப்ளை. அடுத்து என்னது? ரெசிபியண்ட் சப்ளையர் டு ரெசிபியண்ட் டு டிக்ரீஸ் வேல்யூ ஆஃப் தி சப்ளை. ஓகேங்களா? பர்பஸ் என்ன? அடிஷ்னல் பேமெண்ட் வரும்போது டெபிட் நோட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ரிடக்ஷன் இன் அமௌண்ட் ஆர் ரீஃபண்ட் ஆஃப் தி ரெசிபியன்ட் பண்ணக்குள்ள கிரெடிட் நோட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யார் இஷ்யூ பண்ணுவாங்க? when extra charge are payable, for example transport, packaging இப்படியெல்லாம் வரும்ல, அதுக்கு வந்து டெபிட் நோட் க்ரியேட் பண்ணுவாங்க. வேறு is increases in the value of goods or services, any other reason increasing the liability to recipient. ஓகேங்களா? இது வந்து டெபிட் நோட். கிரெடிட் நோட் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க? when goods are returned, goods return ஆனால் கிரெடிட் நோட். when there is a reduction in the value of goods or service, அதோடைய வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆனால் க்ரியேட் பண்ணுவாங்க. when there is a excess billing, ஓகேங்களா, கிரெடிட் நோட் க்ரியேட் பண்ணுவாங்க. any other reason decreases the liability of the recipient. ஓகேங்களா? அடுத்து எஃபெக்ட் ஆன் ரெசிபியண்ட். ரெசிபியண்ட்டுக்கு என்ன எஃபெக்ட் ஆகும்? டெபிட் நோட் போட்டால் இன்க்ரீஸிங் த liability ஆர் பேயபிள் டு த சப்ளையர். ஓகேங்களா? அதே கிரெடிட் நோட் இது பண்ணால் என்ன ஆகும்? டிக்ரீஸிங் த லயபிலிட்டி பேயபிள் டு த சப்ளையர். ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குங்கன்னா, சப்ளையர் வில் பே த ஜிஎஸ்டி ஆன் இன்க்ரீஸிங் அமௌண்ட் த்ரூ ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B. ஓகேங்களா? அடுத்து வந்து சப்ளையர் ஆன் ரெடியூசிங் த அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் இன் ஜிஎஸ்டி 1 அண்ட் ஜிஎஸ்டி 3B. ஓகேங்களா? அடுத்து லீகல் ப்ரொவிஷன் என்னது? செக்ஷன் 34 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 ரீட் வித் ரூல் 53 ஆஃப் சிஜிஎஸ்டி ரூல் 2017. அதே வந்து கிரெடிட் நோட்டுக்கு என்ன ஆகும்னா, செக்ஷன் 34 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 ரீட் வித் ரூல் 53 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ரூல் 2017. ஓகேங்களா? அடுத்து டைம் லிமிட் ரிப்போர்ட்டிங் இன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எப்படி இது பண்ணோன்னா, no time limit to issue or declare a debit note. However, recipient can claim ITC on debit note subject to section 16 subclass 4 time limit. ஓகேங்களா? நோ டைம் லிமிட் தான் டெபிட் நோட்டுக்கு. கிரெடிட் நோட்டுக்கு நோ டைம் லிமிட் தான். ஓகேங்களா? பட் நோ டைம் லிமிட் டு இஷ்யூ கிரெடிட் நோட். ஹவவர் இட்ஸ் must be declared in GST return on or before 13th November following end of the financial year in which the supply was made, or the date of furnishing relevant annual return, whichever is earlier. Section 34 subclass 2. ஓகேங்களா? கீ பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒன்லி சப்ளையர் கேன் இஷ்யூ டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட். ஓகேங்களா? அடுத்து a recipient cannot issued these notes. ரெசிபியன்ட் பண்ண முடியாது, ஒன்லி ஃபார் சப்ளையர் தான் பண்ண முடியும். என்ஷூரிங் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இருக்கும். அமெண்ட்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ரிஃப்ளெக்டட் இன் ரிட்டர்னில் இருக்கும். ஆல்வேஸ் மெயின்டைன் ப்ராப்பர் ரெக்கார்டு அண்டு ஜூடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதோட இம்பேக்ட் என்ன ஆகுனா, ஜிஎஸ்ஆர் 1 அண்ட் ஜிஎஸ்ஆர் 3B எப்படி இம்பேக்ட் ஆகுனா, ரிப்போர்ட் இன் த ரிட்டர்ன் ஆஃப் பீரியட் இன் விச் இஸ் இஷ்யூடு ஆகும். டெபிட் நோட்டில் ரிப்போர்ட் இன் த ரிட்டர்ன் ஆஃப் பீரியட் இன் விச் இஸ் இஷ்யூடு. இன்க்ரீஸ் த டேக்ஸபிள் வேல்யூ வந்து டெபிட் நோட் மூலிமா க்ரியேட் ஆகும். டிக்ரீஸ் த டேக்ஸபிள் வேல்யூ வந்து கிரெடிட் நோட்டால் க்ரியேட் ஆகும். இன்க்ரீஸிங் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து ஆகும் டெபிட் நோட்னால்.
டிக்ரீசிங் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி சப்ஜெக்ஷன் டு கண்டிஷன் பிரகாரம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெபிட் நோட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன, கிரெடிட் நோட்டு எக்ஸாம்பிள் என்ன. ஆக்சுவல் பில் வாஸ் 10,000 லேட்டர், ஃப்ரைட் வந்து 500 எக்ஸ்ட்ரா. சப்ளையர் இஷ்யூ வந்து டெபிட் நோட் எவ்வளோக்கு போடுவாங்க, 500 ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க. ரெசிபியன் மஸ்ட் பே த அடிஷ்னல் அமௌண்ட் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, ரெசிபியன் மஸ்ட் பே த அடிஷ்னல் அமௌண்ட் கொடுத்தே ஆகணும். அடுத்து கிரெடிட் நோட் எக்ஸாம்பிள் என்னது, கூட்ஸ் வர்ஸுக்கு 10,000 வாஸ் ரிட்டன், சப்ளையர் issued by the credit note for 10,000 plus GST. Recipient gets the amount reducing or refunded. ஓகேங்களா, இது வந்து கிரெடிட் நோட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப், ஷேர்ஸ் அண்ட் லைக்ஸ் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சர்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் அஸ்.